ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம எலுமிச்சம்பழம் கனவில் வந்தால் என்ன பலன், எலுமிச்சம்பழம் கனவில் வருவது நல்லதா கெட்டதா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எலுமிச்சம்பழம் அப்படின்னாலே ஒரு தெய்வீக கனி, ஒரு தெய்வ அருள் இருக்கக்கூடிய ஒரு பழம் தான் எலுமிச்சம்பழம். இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த எலுமிச்சை நம்ம கனவில் வருவது நல்லதா கெட்டதா? நிறைய பேருக்கு இந்த எலுமிச்சம்பழம் கனவுல வந்துச்சுன்னா ஒரு வித பயம் தோன்றும். என்னடா எலுமிச்சம்பழம் நம்ம கனவுல வருதே, அதற்கு என்ன பலனாக இருக்கும் அப்படின்றது. இந்த எலுமிச்சம்பழம் உங்கள் கனவில் வந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு தெய்வத்தின் அருள் இருப்பதாகவே அர்த்தம். ஆனால் சில முறைகளில் அது கனவுல வந்தால் நல்லது, சில முறைகள் கனவுல வந்துச்சு அப்படின்னா அது நல்லது கிடையாது. அந்த இரண்டு பலன்களையுமே நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெய்வாம்சம் பொருந்திய இந்த எலுமிச்சம்பழம் நம் கனவில் வருவதை வைத்தே நம்ம நல்ல பலன்கள் நமக்கு நடக்குமா அல்லது ஏதோ கெட்ட விஷயங்கள் நடக்க போகுதா அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். எலுமிச்சம்பழம் கனவில் வருவது நல்லது தான். தெய்வ சக்தி, தெய்வ அருள் உங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரு சில முறைகளில் உங்களுக்கு கனவு வந்துச்சு, உங்களுக்கு என்ன மாதிரி கனவு வருது அப்படின்றத பொறுத்து தான் அந்த பலன் இருக்குது. அதனால் நல்ல பலன்களை முதல்ல பார்ப்போம். இப்போது எலுமிச்சம்பழம் பறிப்பது போல் நிறைய பேருக்கு கனவு வரும். மரத்துல இருந்து நம்ம எலுமிச்சம்பழத்தை பறிப்பது போல், ஒரு செடியிலிருந்து எலுமிச்சம்பழத்தை பறிப்பது போல், இந்த மாதிரி அந்த கனவு வந்துச்சு அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க போகுது, சுப செலவுகள் வரப்போகுது அப்படின்றது அர்த்தம். ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது, தெய்வ அருள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதிரி அந்த எலுமிச்சம்பழத்தை மரத்திலிருந்து பறிப்பது போல் கனவு வந்தால் மிக விரைவில் அவர்களுக்கு திருமணம் கைகூடும் அப்படின்னு அர்த்தம். இதுவே திருமணமானவர்களுக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை மரத்திலிருந்து பறிப்பது போல் கனவு வந்துச்சு அப்படின்னா விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகின்றது அப்படின்றது அர்த்தம். அதனால் பொதுவாகவே இந்த மரத்திலிருந்து பறிப்பது போல் கனவு வந்துச்சுன்னா நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும் அப்படின்றது தான் அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம், அதில் பச்சை கலரோ அல்லது கரும்புள்ளிகளோ எந்தவித சேதங்களோ இல்லாமல் அந்த மஞ்சள் நிறத்தில் பளபளன்னு ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழமோ நிறைய எலுமிச்சம்பழங்களோ உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த எதிர்பார்த்த பதவி உயர்வு, வாழ்க்கையில் முன்னேற்றம் இந்த மாதிரிலாம் கிடைக்க போகுது. நல்ல வேலை, வாழ்க்கையில் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கப் போகின்றது. அதற்கு தெய்வத்தின் ஒரு அறிகுறி தான். தெய்வம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி, ஒரு செய்தினே இதை வச்சுக்கலாம். அந்த தெய்வத்தின் அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைப்பதற்கு சமம். இந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா. அடுத்ததாக பச்சை நிறத்தில் நிறைய எலுமிச்சம்பழமோ அல்லது ஒரு எலுமிச்சம்பழமோ பச்சை நிறத்தில் உங்களுக்கு வந்தால் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் அதிகரிக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். உங்கள் வீட்டில் பணம் பெருகும். பண பிரச்சனைகள் தீரும். வருமானம், வீட்டோட வருமானம் அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மரத்தில் நிறைய எலுமிச்சங்காயாகவோ பழமாகவோ காய்த்து இருப்பது போல் ஒரு மரம் ஃபுல்லாக அந்த எலுமிச்சம்பழமாக இருக்குது, காயாக இருக்குது அப்படின்னு உங்கள் கனவில் வந்துச்சுன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் வேறு இடத்திற்கு மாற்றமாகி போவதற்கு அறிகுறி தான் இது. அது வெளிநாடாகவும் இருக்கலாம், வெளியூராகவும் இருக்கலாம், வெளி மாநிலமாகவும் இருக்கலாம், அல்லது வேலை விஷயமாக நீங்கள் வெளியூருக்கு போவதற்கு ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம், வேறு வீட்டிற்கு போவதற்கு ஒரு அறிகுறியாகவும் இருக்கலாம். மொத்தத்தில் அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு மாறுதல், ஒரு வேறு இடத்திற்கு மாற்றம் ஏற்படும். கர்ப்பிணிகளுக்கு எலுமிச்சம்பழம் கனவில் வந்தால் ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுகின்றது. அந்த தெய்வத்தின் அனுக்கிரகத்தோடு உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும். நீங்கள் நினைத்த மாதிரியே உங்களுக்கு குழந்தை பிறக்கும். தெய்வாம்சம் பொருந்திய அந்த குழந்தை நல்ல ஒரு ஆரோக்கியமாக பிறக்கும் அப்படின்றதுக்கான அறிகுறி தான். அதனால் கர்ப்பமான பெண்கள் இந்த எலுமிச்சையை கனவில் காண்பது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக எந்த மாதிரி எலுமிச்சம்பழம் கனவில் வரக்கூடாது, இந்த மாதிரி கனவுல வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் கனவில் கருகுனது மாதிரியோ அல்லது அழுகிய எலுமிச்சம்பழம் உங்கள் கனவில் வந்தாலோ அது நம்மளுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. பொதுவாக ஆன்மீக ரீதியாக ஏதாவது நம்ம வீட்டில் கெட்ட செய்தி வரலாம், உங்களுக்கு கெட்ட செயல்கள், கெட்ட காரியங்கள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அல்லது தெய்வ குத்தங்கள், தெய்வத்திற்கு ஏதாவது ஒரு நீங்கள் வேண்டுதல் வச்சு அதை நிறைவேற்றாமல் இருப்பது, குலதெய்வ அந்த கோபம், இந்த மாதிரியான விஷயம்
விஷயங்கள், குலதெய்வ வழிபாடு நீங்கள் ஒழுங்காக செய்யலைன்னா அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு அறிகுறியாக கூட இது வந்து இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் கருகுன மாதிரியோ அழுகுன மாதிரியோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கனவுல வந்தால் நீங்கள் வந்து அதை என்னன்றதை பார்த்து அதுக்குண்டான பரிகாரத்தை செய்வது நல்லது. இந்த எலுமிச்சம் பழத்தை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒருத்தரிடம் இருந்து நீங்கள் வாங்குவது போல், அது கடனாக வாங்குறதோ இல்லை யாராவது உங்களுக்கு அந்த எலுமிச்சம் பழத்தை வந்து கொடுப்பது போல் கனவு கண்டால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும், ஏதாவது நம்ம வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அப்படின்றது அர்த்தம். அதனால் இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு எலுமிச்சம்பழம் கொடுப்பது போல் கனவு வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக, எச்சரிக்கையாக, அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. இதுதான் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தின் கனவு சாஸ்திரம். உங்களுக்கு எப்படி எலுமிச்சம்பழம் வந்து கனவுல வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேளுங்க, அதற்குண்டான பலன்களை நம்ம வந்து சொல்கிறோம். இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் கனவுல வந்தால் நல்லதா கெட்டதா அப்படின்றதுக்குண்டான அந்த கனவு சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய பதில்களைத்தான் பார்த்தோம். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ். தேங்க்யூ.